பார்க்க போறோம். சிறகடிக்கும் சிறையில பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ருதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்துட்டு பேசுறாங்க. ஸ்ருதியோட அம்மா சொல்லியிருப்பாங்க வந்துட்டு, "ஸ்ருதி கிட்ட வந்துட்டு நம்ம எதிர்மறையா பேசினோம் அப்படின்னா, அவ வந்துட்டு நம்ம எது பேசுறோமோ அதுக்கு எதிர்வா தான் பேசுவா." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. உடனே விஜய் வந்துட்டு பிளான் போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, "ரவிய கூட்டிட்டு போக வேணாம். அதான் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவிய கூட்டிட்டு எப்பயுமே போயிறாத." அப்படின்னு சொன்னேன்னா, பீமுக்குன்னே வந்துட்டு ரவிய கூட்டிட்டு போவா. அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் வந்துட்டு பிளான் போட்டுருக்கும் போல. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ருதி கிட்ட போயிட்டு, "ரவி வரமாட்டான்னா விட்டுருமா. நீயே வந்து தனியா நடத்தலாம் அந்த ரெஸ்டாரண்ட்." அப்படின்ற மாரி சொல்லுது. "ஆமா நானா தான் நடத்த போறேன்." அப்படின்ற மாரி ஸ்ருதி வந்துட்டு அந்த மாரி வந்து சொல்லிட்டு போகுது. அவங்க அம்மா சொன்னது கரெக்ட்டா தான் போல. அது மாரி தான் அவ பேசுறா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜயா வந்துட்டு நடிச்சிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல ஒரு மீட்டிங் அப்படிதான் பார்த்தீங்கன்னா, மீனா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஏதோ பிசினஸ் பண்றாங்க. இப்ப சுருதி கூட ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அந்த பூக்கடையே வச்சுட்டுருக்கோம். நம்ம அத டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு வீட்ல எல்லாருமே பாராட்டுறாங்க. உடனே வந்துட்டு விஜயா வந்து பார்த்தீங்கன்னா, மீனா எது பண்ணாலுமே வந்துட்டு அதுக்கு நெகட்டிவா தான் பேசுவாங்க. ஆனா வந்து விஜய் வந்து மீனாவுக்கு சப்போர்ட்டா இவ கூட பரவால்ல. ஏதேதோ புதுசு புதுசா யோசிக்கிறா. இவளால பெரிய வருமானம் இல்லாட்டினாலும் அவளுக்கு வந்து உழைக்கணும் அப்படின்ற வந்து முன்னேறணும் அப்படின்ற வந்து ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா வந்து நான் வந்து யார் பெருசா வருவாங்க, பெரிய பணக்காரின்னு நெனச்சுன்னு அவ தான் வந்து ஏமாத்துறா அப்படின்ற மாதிரி நம்ம ரோஹிணிய வந்து குத்தி காமிக்கிறாங்க. உடனே வீட்ல முத்துக்கு ஒரே சந்தோஷம். மீனா கொஞ்சம் முதல்ல விஜய சப்போர்ட் பண்ணும்போது, உடனே விஜயா வந்து சொல்றாங்க, "நான் வந்து அவளுக்கு ஒண்ணும் சப்போர்ட் பண்ணல. நான் வந்து ஒருத்தி மலேசியால வந்து வந்து நான் பெரிய பணக்காரி. அவ வந்து அது பண்ணுவா, இது பண்ணுவான்னு நெனச்சேன். கடைசி இது ஒண்ணுத்துக்கும் உதவாதா இருக்கு. சரி மலேசியா பணக்காரி தான் இல்ல. அவளா வந்து உழைச்சு பணக்காரி ஆவான்னு சொன்னா. ஆனா அவ என்ன மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்து என்னைக்கு பணக்காரியாக? இவ பூ வித்தாலும் புதுசு புதுசா ஒரு ஐடியா சொல்றா." அப்படின்ற மாரி சொல்லும்போது ரோஹிணிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "இப்ப நான் என்ன இந்த வீட்டுக்கு எதுவும் பண்ணல. நான் எவ்ளோ பண்ணாலும் இந்த வீட்ல எனக்கு மட்டும் வந்து கெட்ட பேரு தான்." அப்படின்ற மாரி விஜயா கிட்ட வந்துட்டு எதிர்த்து பேசுறாங்க. உடனே விஜயா வந்து கோவப்படுறாங்க. "என்னது நீ வந்து இந்த வீட்ல பேசவே கூடாது. நீ ஏமாத்தி எவ்ளோ ஃப்ராட் பண்ணி ஏதோ போனா போக்குன்னு உன்ன வீட்ல வச்சிருக்கேன். நீ கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு நீ ஏதாச்சும் பண்ணி நிறைய காசு சம்பாதிக்கல அப்படின்னா, என் பையன் கூட வாழவே முடியாது. கண்டிப்பா வந்து உன்னை விரட்டி விட்டு வேற பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்பேன்." அப்படின்ற மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி கிட்ட வந்துட்டு விஜயா வந்து சொல்லிட்டாங்க. இத பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மனோஜ் ரொம்ப அமைதியா இருக்காரு. உடனே வந்துட்டு ரோஹிணி சொல்றாங்க, "இவங்க அம்மா இவ்ளோ பேசிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே சொல்ல மாட்றா பார்த்தியா?" அப்படின்ட்டு. கடைசி உங்க அம்மா சொன்னது தான் நடக்க போகுது பாரு அப்படின்ற மாரி ரோஹிணி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அம்மா என்ன சொல்றாங்க? நீ நல்லா முன்னேறு அப்படின்னு தானே சொல்றாங்க. அத நீ சாதிச்சு காமி." அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. ரோஹிணி ஒண்ணும் புரியாம நிக்கிறாங்க. அப்பதான் ப்ரோமோ